செய்திகள் தொடர்கின்றன. தாவேக தலைவர் விஜய் சமூக நீதி சிந்தனை இல்லாத ஒரு கோழை என மூத்த பத்திரிகையாளர் மற்றும் முன் தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் திரு ஞானம் தெரிவித்துள்ளார். இந்த நேர்காணலை தற்போது காணலாம். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைக்காக துணிச்சலாக களமாடக்கூடியவர் விஜய் என்றிருந்தால் நம்மை விட சந்தோஷப்படுபவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனா அவர் அப்படி இல்லை. தொடக்கம் முதலே அவருடைய அறிவிப்பும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் சரி, அந்த கொள்கைகளில் அவருக்கு உறுதிப்பாடு இல்லை என்பதைத்தான் காட்டுது. சொல்லப்போனா முதல் கூட்டத்திலேயே பாசிசம் பாயசம் சொல்லுவாரு. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு வேர்டு. பாசிசம்ங்கிறது இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிக மோசமான கொள்கையை பற்றி சொல்லக்கூடியது. அதை பாயசத்தோடு ஒப்பிடும்போது அது வந்து எவ்வளோ ஒரு ஒரு சில்லி அப்ரோச். அது வந்து அதை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாடலாக தான் அது இருந்தது. தொடர்ச்சியாக அவருடைய பணிகளும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டங்களில் சமூக நீதியோ அல்லது மதச்சார்பின்மை கொள்கைக்கு அச்சுறுத்தலா வரும்போது அவர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் ஒரு கோழை. அதாவது ஒரு கொள்கைக்காக நிற்கக்கூடிய தைரியம் இல்லாதவர், செய்தியாளர்களை பார்த்து நடுநடுங்குபவர். ஏன்னா அவருக்குன்னு ஒரு பாலிசி இருந்தால் தானே, பேச தெரிஞ்சாதானே. ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க, படித்து மேடையில் ஒப்பிக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி இயற்கையில் ஒரு படுகோழை, தொடை நடுங்கி இவர் தான் விஜய். ஸோ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிய நடிகர் ரஞ்சனா நாச்சியார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் மீது விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்த ரஞ்சனா நாச்சியார் அக்கட்சியில் இருந்து விலகினார். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்த ரஞ்சனா திமுகவில் இணைந்து கொண்டார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஞ்சனா நாச்சியார் பெண்களுக்கான பாதுகாப்பை திமுகவை தவிர வேறு எந்த கட்சியாலும் கொடுக்க முடியாது என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நான் இணைத்துக் கொண்டேன். பெரியார் அவர்களோட சிந்தனை, அண்ணா அவர்களின் அறிவுறுத்தல், வழிகாட்டுதல், கலைஞர் அவர்களின் பாரம்பரியம், இது எல்லாம் கலந்த ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தில் பயணிக்க தொடங்குறதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாகவும், அருமையான ஒரு திராவிட இயக்கத்தில் என்னை இணைச்சிக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா பார்க்குறேன். மக்கள் பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அரசியலில் ஒவ்வொருத்தரும் பயணிக்கிறது, குறிப்பாக பெண்கள் பயணிக்கிறது, பாதுகாப்பும் பொறுப்பும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அத்தகைய தமிழக மக்களுக்கு தாவேகா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷனில் வராங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மக்களுக்கு எந்த விதத்துலையும் ஏமாற்றமும் கொடுக்க விட மாட்டோம். பெண்களுக்கு எந்த விதத்துலையும் அவமரியாதையும் செய்கிறதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக பெண்களை அவமதிக்கிறத நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். அத்தகைய வகையில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுகவில் அமைச்சேன். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே 7 தலைமுறைகளாக நீடூரில் வசித்து வரும் ஆமினுல்லா குடும்பத்தினிடம் இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் பழமையான 6676 அத்தியாயங்களை 19 பக்கத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட மிகவும் சிறிய அளவிலான குரான் ஒன்று 1.5 இன்ச் அகலமும் 1.75 இன்ச் நீளமும் உள்ள மெட்டல் பாக்ஸில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருவது தொழில்துறை உட்பட பல்வேறு துறை ஆய்வாளர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குரானாக இருக்கலாம் என்று இந்திய தொழில்துறை சான்று வழங்கிய நிலையில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் ராமலிங்கம் தலைமையில் தமிழ், ஆங்கிலம், வரலாறு, இயற்பியல், வேதியியல் துறை பேராசிரியர்கள் அந்த குரானை நேற்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், குரான் வைக்கப்பட்டுள்ள அந்த உலோக பெட்டியானது 2600 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை தாங்கக்கூடியதாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்கா நீடூர் கிராமம். என் பேர் ஏஎம்எஸ் அமீனுல்லா. எங்கள் குடும்பத்தில் 17ஆம் நூற்றாண்டு ஏஎஸ்ஐ மத்திய தொல்லியல் துறை சொல்லியிருக்கிற குரான் வந்து அது 14ஆம் நூற்றாண்டாக இருக்குது. ஆனால் அது 17ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது இந்தியாவுடைய சொத்து, இந்தியாவுடைய பொக்கிஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நான் வந்து நீதிமன்றத்துக்கும் ஏஎஸ்ஐக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீடூர் மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஊரில் கைனால் எழுதப்பட்ட எழுத்து, கைனால் செய்யப்பட்ட காகிதம், இது உலகத்திலே இதான் சின்னதுங்கிறது நமக்கு டிக்ளேர் ஆகிருக்குது. இதுக்கு வந்து நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொருட்களின் ஆராய்ச்சி இதுதான் என்னுடைய
ஆசிரியருக்கு அடுத்த பணி. நான் ஆராய்ச்சி பொருட்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதை ஒரு திருக்குரான் எழுதப்பட்டு ஒரு பெட்டியினுள் அடைக்கப்பட்டு இருப்பதாக நான் கேள்விப்பட்டு அமனுல்லா அவர்களிடம் வந்தேன். அப்பொழுது அந்த பெட்டியையும் அதனுடைய திருக்குரான் அளவையும் என்னிடம் காண்பித்தார். அதற்கப்புறமா அதில் நான் ஆராய்ச்சி மேற்கொண்டேன். இந்த திருக்குரானையும் அதனுடைய பெட்டியையும் பல ஆய்வகங்களுக்கு, இந்தியாவில் உள்ள பல ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைத்தோம். அதில் சிக்ரி காரைக்குடி, ஐஏஎஸ்சி பெங்களூர், ஐஐடி, என்ஐடி, பிஹெச்டி காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அனைத்து வகையான ஆய்வகங்களுக்கும் அனுப்பி வைத்தோம். அதில் என்னவென்று அந்த ஆய்வகங்களின் முடிவில் என்ன கண்டுபிடித்தோம் என்றால், இந்த திருக்குரானானது, எழுதப்பட்ட திருக்குரானானது நுண்புனைவு எழுத்து அமைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமாக எழுத முடியாதது. இந்த திருக்குரான் காகிதமானது கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள நஞ்சகவுண்டனபாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் சுத்திகரிப்பு நிலையத்தில் தயாரிக்கப்பட்ட குடிநீர் கேன் ஒன்றை கணபதிபாளையம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் வீட்டு உபயோகத்திற்காக வாங்கிய நிலையில் அந்த கேனின் உள்புறத்தில் இருந்த தண்ணீரில் புழுக்கள் மிதப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதனையடுத்து தண்ணீரில் புழுக்கள் இருந்த தகவலை உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு போன் மூலம் தகவல் கொடுத்த அவர் அந்த குடிநீர் கேனை நேரடியாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்திற்கே எடுத்து சென்றார். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கூறும்போது, புகாருக்குள்ளான அந்த தண்ணீர் கேன் மாதிரிகளை ஆய்வு செய்யப்பட்ட பின் பெறப்படும் முடிவுகளின் அடிப்படையில் தயாரிப்பு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோடை காலத்தில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் புழு மிகுந்த தகவல் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காவிரி கரையோர பகுதியில் திடீரென பெய்த கோடை மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு தொடர்ந்து குறைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கு ஒகேனக்கல் வழியாக வரக்கூடிய நீர்வரத்தும் குறைந்து கொண்டே வந்தது. இதனால் ஒகேனக்கல் ஆற்றில் நேற்று வரை வினாடிக்கு 200 கன அடியாக நீர்வரத்து நீடித்திருந்தன. இந்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் ஆங்காங்கே கோடை மழை பெய்ததன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 200 கன அடியாக இருந்த நீர்வரத்து உயர்ந்து தற்போது வினாடிக்கு 2000 கன அடியாக நீடித்து வருகிறது. இதனால் தற்போது சினிஃபால்ஸ், மெயின் அருவி, ஐந்தருவி உள்பட பல்வேறு அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறி கடந்த 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் என்டிஏ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சி. வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசினர். இது தமிழகம் முழுவதும் மக்களை கொதிப்படைய செய்தது. இதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இன்று பொள்ளாச்சியில் பேருந்து நிலையம், உடுமலை சாலை பகுதியில் உள்ள சிக்னல்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் ஆகியோரின் உருவ பொம்மைகளில் செருப்பு மாலை அணிவித்து பாவாடை அணிந்திருப்பது போல் மர்ம நபர்கள் தொங்கவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் உருவ பொம்மைகளை அகற்றினர். இந்த உருவ பொம்மைகளை தொங்கவிட்டு சென்றது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கெலமங்கலம், பாகலூர், தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் சாமந்தி பூ, செண்டுமல்லி, ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பூக்களை அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு அறுவடை செய்யப்படும் பூக்கள் ஓசூரில் உள்ள மலர் சந்தை கொண்டு வரப்பட்டு வியாபாரிகள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு செல்கிறது. மலர் வர்த்தகத்தை பொறுத்தவரை கோவில் திருவிழாக்கள் மற்றும் முகூர்த்த நாட்கள் சந்தைக்கு வரத்தின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படும் நிலையில் இன்று தெலுங்கு வருடப்பிறப்பான உகாதி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நேற்று முதல் பூக்களின் விலை உயர்ந்தது. அதன்படி சந்தையில் 1 கிலோ பூக்களின் விலை விவரம்: சாமந்தி பூ 120 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கும், சம்பங்கி பூ மற்றும் பட்டன் ரோஜா 200 ரூபாய்க்கும், மல்லிகை 1000 ரூபாய்க்கும் விற்பனையானது. விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் நத்தம் ரோட்டில் உள்ள சித்தாரா மகாலில் திருவருட் பேரவை திண்டுக்கல் மாவட்டம் சார்பில் சமய நல்லிணக்கத்தோடு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தலைவர் டாக்டர் ரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் செயலாளர் ரெவனன்ட் ஃபாதர் மரிவாளன், பொருளாளர் ரெவனன்ட் ஃபாதர் ஜாம்சன் ஆரோக்கியதாஸ், துணைத் தலைவர் அருள் ஜோதி சண்முகம் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக சுபானி, நாசர்கான், முகமது யூசுப் அன்சாரி,
அமானி அபு அயூப் அன்சாரி, செயற்குழு உறுப்பினர் அகமது புகாரி, முகமது சுல்தான், முகமது கமாலுதீன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவூர் பேரவை இணை செயலாளர் லயன் திபூர் சியர் சிறப்பாக செய்திருந்தார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த இஃப்தார் நிகழ்வு அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என்றழைக்கப்படுவதுமான காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளில் ஆகம விதிகள் மீறப்படுவதாக வழக்கு தொடரப்பட்டு வந்த நிலையில் அப்பணிகளை ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் மாநில அளவிலான வல்லுநர்கள் கொண்ட துணைக்குழுவினர் இன்று கோவிலில் ஆய்வு மேற்கொள்ள வந்தனர். அப்போது முக்கிய ஆகம நிபுணர் ஒருவர் வராததால் முழுமையான ஆய்வு நடத்த இயலாது என கூறி குழுவினர் மறுநாளில் மீண்டும் ஆய்வு நடத்தப்படும் என தெரிவித்தனர். இருப்பினும் கோவில் நிர்வாகத்தினரிடம் இணைந்து வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை நேரில் பார்வையிட்டு குறிப்புகள் எடுத்து சென்றனர். அப்போது வல்லுநர் குழுவினரிடம் அவ்வப்போது பக்தர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கோவில் வளாகமே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. வெளிநாட்டு சமூக வலைத்தளங்களுக்கு இணையாக இந்திய தயாரிப்பில் உருவான புதிய சமூக வலைத்தள மென்பொருள் நைஸ் சூப்பர் ஆப் சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை தலைவர்கள், புதுமை முயற்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு புதிய மென்பொருளை அறிமுகப்படுத்தினர். அப்போது பேசிய நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அதிபன் போஸ் நந்திஜி, CNESS முழுமையாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தயாரிப்பு. அமெரிக்காவில் இது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதன் மூல அடையாளம் இந்தியத்துவம்தான். அதனால்தான் அறிமுகத்தை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடத்துவதில் பெருமை கொள்கிறோம் என்றார். நம்ம உண்மையிலேயே சேஞ்ச் கொண்டு வரணும்னா, சமுதாயத்துக்கு சேஞ்ச் கொண்டு வரணும்னா ஆன்லைன்ல த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ இன்டராக்ஷன், த்ரூ என்கேஜ்மெண்ட் இந்த சேஞ்சை கொண்டு வர முடியும். அதுதான் இன்னைக்கு சீனஸ்ன்னு நம்ம இப்போ ப்ராடக்ட்ல லான்ச் பண்றோம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரௌட்லி மேட் இன் இந்தியான்னு சொல்றேன். அமெரிக்கன் கம்பெனி நாங்க, ஆனா இங்க வந்து நம்ம சேரும் போது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம். நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு, இந்த மாதிரி நம்ம டீம் ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி நம்ம மூளை இருக்கு, இந்த மாதிரி நம்மளால சேர்ந்து பண்ண முடியும். அதனால தமிழ்நாட்டில் நம்ம லான்ச் பண்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள இருளர் சமூகத்தை சார்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை நேற்று முன்தினம் காலை பள்ளிக்கு அழைத்து செல்வதாக கூறி திமுகவில் கிளை கழக பொறுப்பில் உள்ள சிவா என்பவர் மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது சிவா அச்சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி தனது குடும்பத்திடம் இதனை தெரிவித்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து அச்சிறுமியிடம் அவர்கள் விசாரிப்பதை அப்பகுதியை சேர்ந்த வேலு என்பவர் வீடியோவாக பதிவு செய்து அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக சிறுமியின் குடும்பத்தினர் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிவா மற்றும் சிறுமியிடம் பெற்றோர் விசாரிப்பதை வீடியோவாக எடுத்து வெளியிட்ட வேலு ஆகியோரை காவல்துறை தேடி வருகின்றனர். தெலுங்கு வருட பிறப்பு மற்றும் யுகாதி பண்டிகை இன்று தெலுங்கு மொழி பேசும் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையடுத்து தஞ்சாவூரில் தெலுங்கு மொழி பேசும் ஆரிய வைசிய சமூகத்தினரால் தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாசவி கன்னியாகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு திராவிய பொடி, இளநீர், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து சிறப்பு புஷ்ப அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து புது ஆண்டான பாரபவ ஆண்டு பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.